சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் அதுக்காக சொல்லலங்க. நம்ம வீட்டுக்கு போனா நம்ம மட்டும் தனியா இருப்போம். அங்க உங்களுக்கு நம்ம தேவி ஞாபகம் தான் அதிகமா வரும். அவ ஞாபகம் எனக்கே வரப்போகுது. நான் அப்படி ஒருத்திய தலைமுழுகி ரொம்ப நேரம் ஆகுதுமா. அவ என் பொண்ணே இல்ல. இனிமே அவளை பத்தி யாரும் பேசாதீங்க. ஏன்னா நான் அவளை மறக்கணும்னு முயற்சி பண்றேன். அப்புறையே நாம அங்க போனோம். இங்கே நாம இருக்கலாங்க. இங்கதான் அவ ஞாபகமே இருக்கு. அவளை நான் முழுசா மறக்கணுமா? மறந்துடுவேன். எனக்கு என் மவன் இருக்கான்ல, அவன் போதுமா எனக்கு. இனி உனக்கும் நம்ம 2 பேருக்குமே நம்ம பையன் மட்டும்தான் உலகம். இனி இருக்க போற நாள அவனுக்காக தான் நான் வாழ போறேன். போய் எல்லாத்தையும் எடுத்து வை. எனக்கு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஓ நீங்க சொல்ற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறப்பா. மீனா 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 ப்ளீஸ் மீனா, ஒரு நிமிஷம் நில்லு. என்ன மன்னிச்சிரு மீனா. எதுக்கு ராம்? அப்பா என்கிட்ட சத்தியம் கேட்கும் போது என்னால அதை தட்ட முடியாம நான் சத்தியம் செஞ்சேன்ல, அதுக்கு தான் மீனா. அதுக்கு ஏன் மன்னிப்பு கேக்குற? இல்ல மீனா, உன் முன்னாடி அவட்ட சத்தியம் பண்ணேன்ல, அதை பார்த்து உன் மனசு எவ்வளவு பாதிச்சிருக்கும். இல்ல, உன் சத்தியத்தால என் மனசுக்கு எந்த பாதிப்பும் வரல. அப்படின்னா? அப்படின்னா அப்படிதான். நீ என்ன சொல்ற எனக்கு புரியல மீனா. இதுக்கு மேல எதையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாத ராம். நடக்கும்போது உனக்கு எல்லாமே தானாவே புரியும். ராம், எனக்கு ஒரு ஆசை, அதை உன்னால நிறைவேற்ற முடியுமா? என்ன மீனா, முடியுமா முடியாதான்னு கேக்குற? நான் உன்னோட ராம் மீனா. உனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்கத்தான் நான் இருக்கேன். என்ன வேணும் கேளு மீனா. நீ உன் அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றணும் ராம். உன் அப்பா ஆசைப்படி நீ அவர் சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் எனக்கு வேணும். ஏய், என்ன லூஸ் மாதிரி பேசுற? லவ் பண்ற ஒண்ண விட்டுட்டு அவர் சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்சியா? மீனா, அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தது அவருக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்றதுக்காக தான். ஒன்ன விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இல்ல மீனா. அது ஒரு நாள் நடக்காது. ஒரு நாள் அவர் என் தங்கச்சியை மறந்து நார்மலா இருக்கும் போது நம்ம லவ் விஷயத்தை சொல்லி சொல்லி என்ன பண்ண போற ராம்? இன்னைக்கு தூக்கு போட போனவரை தடுத்து இன்னொரு நாள் தூக்கு போட வைப்பியா? இல்ல மீனா, அப்படிலாம் நடக்காது. நான் அப்படி நடக்க விட மாட்டேன். என் அப்பா இன்னைக்கு இருக்கிற மனநிலைமையில அவருக்கு எது சொன்னாலும் புரியாதுன்னு தான் சத்தியம் பண்ணி கொடுத்த மீனா. கண்டிப்பா இன்னொரு நாள் சொல்லி புரிய வைப்ப மீனா. ராம், நீ எதையோ சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணாத ராம். உன் அப்பா சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. என்ன பேசிட்டு இருக்க நீ? நீ வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையில தான் நான் உன்னை விட்டு விலகி போறேன். விலகி போவியா? எங்கடி போவ? எங்கேயோ போவேன். அப்படியே அடிச்சேன்னு வை. லூசு. நானும் பார்த்துட்டே இருக்கேன். பெரிய இவன் மாதிரி பேசிட்டே இருக்கா. இப்ப நான் சத்தியம் பண்ணி கொடுத்தது உனக்கு பிரச்சனை. அது போய் சேர்த்தேன். அதை என்னால் நிறைவேற்ற முடியாது மீனா. அதை நீ நிறைவேற்றணும் ராம். என்ன மீனா விளையாடுறியா? இல்ல,
நான் உண்மையத்தான் சொல்றேன். உன் இடத்துல நான் இருந்தா நீ என்ன செஞ்சியோ அதத்தான் நானும் செஞ்சிருப்பேன். ஆனா பொய்யா இல்ல, உண்மையா செஞ்சிருப்பேன். என் இடத்துல இருந்து நான் என்ன செய்ய நினைக்கிறேனோ அத நீ புரிஞ்சுக்கிட்டாவே போதும். என்னத்த மீனா புரிஞ்சுக்க சொல்ற? என்ன விட்டு போறேன்னு சொல்லுவ, அதை நான் புரிஞ்சுக்கணுமா? முதல்ல என்ன நீ புரிஞ்சுக்கிட்டியா? ஆரம்பத்திலே நான் சொல்றதை கேட்டு என் தங்கச்சி விஷயத்தை தலையிடாம இருந்ததா இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது மீனா. எல்லாமே ஒன்னாலதான். இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் சொல்லாத ராம். ஆரம்பத்துல இருந்து நான் உன்கிட்ட கணேசனையும் தேவியையும் சேர்த்து வைன்னு கெஞ்சின கதர்ன. என் பேச்ச காது கொடுத்து கேட்டியா நீ? இப்ப நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ மட்டும்தான் காரணம். அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்க நீ ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிருந்தேன்னா அவங்களையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கலாம். அந்த குடும்பமும் ஒண்ணு சேர்ந்திருக்கும், நம்ம கல்யாணமும் நடந்திருக்கும். இப்ப மட்டும் என்ன நடந்துச்சு? அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? அவங்க கல்யாணம் நடந்துருச்சு, ஆனா நம்ம கல்யாணம் நடக்காது இல்ல. நம்ம குடும்பமே ஒண்ணு சேர வழி இல்லாம போச்சு. உன் தங்கச்சியும் கணேசனும் நம்ம வீட்ல இருக்கணும்னு நான் நினைச்சேன். இனிமே அதுக்கும் வாய்ப்பு இல்ல. அவங்களையா? நம்ம வீட்டுக்கா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல மீனா. அவங்க நம்ம வீட்டுக்கு வரவே முடியாது. இதான் இந்த புத்தி தான் இவ்ளோத்துக்குமே காரணம். நீ போ, உன் அப்பா சொல்ற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இரு. யார கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்பேன்னு எனக்கு தெரியும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, குடும்பத்தோட ஒன்னா இருக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மீனா. உன்னை கல்யாணம் பண்ணிக்க என் அப்பா கிட்ட எப்படி பெர்மிஷன் வாங்கணும்னு எனக்கு தெரியும். எப்படி பெர்மிஷன் வாங்குறேன், எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீயே பாரு. இப்ப வா, வீட்டுக்கு போலாம். நான் அப்புறம் வரேன், நீ போ. நீ வராம நான் வீட்டுக்கு போக மாட்டேன். வா ராம், நானே வரேன், நீ கையை விடு. வா. ரேவதி, என்ன ரேவதி, போலாமா? எல்லாம் எடுத்துக்கிட்ட இல்ல, போலாம். என்னையா, எதுக்கு பையெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க? என்னம்மா, என்ன ஆச்சு? சித்தி, நாங்க எங்க வீட்டுக்கு போறோம் சித்தி. நானும் என் வீட்டுக்கு போறேன் அத்தை. உங்க வீடா? அப்போ இது யார் வீடியா? இது உங்க வீடு சித்தி. நான் உங்களுக்காக தான் வந்தேன். எதை இழக்க கூடாதுன்னு வைராகியத்தோட இருந்தனோ அதையே இழந்துட்டேன் சித்தி.